இன்றைய நாள் ஜூன் 18 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆணி மாதம் 4ஆம் திருநாள், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, ஏகாதசி திதி காலை 6:25 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் துவாதசி திதி. ஸோ துவாதசி திதி ஆரம்பித்த உடனே நீங்கள் பாராயணம் பண்ணுறது, அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நேரத்து முழுக்க முழுக்க நிர்ஜலமாக உபவாசம் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் காலை 6:25 அப்புறம் துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் உணவை உட்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, மீன ராசி அல்லது மீன லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் ராகுங்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம், அதாவது பிரம்மாண்ட விகாரம் அப்படிங்கக்கூடிய டெஃபினேஷன் தான் ராகுக்கான டெஃபினேஷன். அதில் 7ஆம் இடம் கலத்திரக்காரகன் செவ்வாயுடைய பார்வை விடுகிறது. ரெண்டாவது 7, 12 கூடிய பாவகங்கள் செயல்படுறதுனால பொதுவாகவே வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நிறையா பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் முக்கியமான ரகசியங்களை பற்றி பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள், பழைய விஷயங்களை பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். துணிமணி சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எக்ஸ்போர்ட் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க. பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஒரு மாதிரி ஆக்ரோஷமான மூர்க்கத்தனமான மனிதர்களாக இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி கொள்ளக்கூடாது. நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நேர்மையான விஷயத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு, அரசாங்க உத்தியோகிகளுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கட்டுமான துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மருத்துவர்களுக்கு அபாரமாக இருக்குது. பேசிக்கலாக ஆண்கள் இன்றைய நாள் பெண்களை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, கடன் தொல்லைகளிலிருந்து வெளியே வருவது, மிகப்பெரிய இடத்தை உங்கள் கைக்கு வருவது, மிகப்பெரிய வீடு உங்கள் கைக்கு வருவது, பெரிய ஒரு பதவி ப்ரமோஷன் கைக்கு வருவது, நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூல் செய்யக்கூடிய நாள். யாராக இருந்தாலும் சரி, உங்களை கண்டிப்பாக அஞ்சக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமாக இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் ஜோராக நடக்கும். எல்லாத்துலேயுமே சித்தி அடையக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அதில் ராகுவுடைய நட்சத்திரம்ங்கிறது சுவாதி நட்சத்திரம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பூர்வ ஜென்மத்துடைய பந்தம் அப்படின்னு சொன்னால் இது 3 நட்சத்திரங்கள் இருக்கும். உங்கள் வீட்டிலேயே நிறைய பேர் இப்படி பிறந்திருப்பாங்க. மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா துலாம் லக்னமும் இருக்கும், கும்ப லக்னமும் இருக்கும், துலாம் ராசியும் இருக்கும், கும்ப ராசியும் இருக்கும். அதில் 3 நட்சத்திரங்கள் சொல்லுவோம். சித்திரை, சுவாதி, விசாகம், இது 3மே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அற்புதமான நாள். யாரெல்லாம் கலை உலகத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு பசங்களுக்கு சூப்பரான வேலை கிடைக்கும். பசங்களுடைய லைஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு வருவாங்க, மெரிட்டில் சீட் அடிக்க முடியும். தெய்வ காரியங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாள் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வீங்க. நிறைய பேர் கலை நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய அற்புதமான நாள். யாரெல்லாம் கராட்டே, குல்ஃபு, இந்த மாதிரி வீர விளையாட்டுகள், ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 4, 9 கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது பொதுவாகவே அம்மா, அப்பா இவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். போலீஸு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பஞ்சாயத்துகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கும். அப்பாவுடைய வேலை கிடைக்கணும். அப்பாவுடைய தொழில் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நண்பர்களுடன் இன்றைய நாள் கொண்டாட்டம்னு இருக்கோ இல்லையோ, ரொம்ப லாஜிக்கலாக பல விஷயங்கள் முடிவெடுப்பீங்க. 10 விஷயங்கள் இப்படி தான் நடக்கணும்னு டிசிப்ளினாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
கோபம், ஆக்ரோஷம், பயங்கர ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறது, அப்படியே வண்டியிலே வந்து பல்ட்டிலாம் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணப்படுது. அதாவது எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா எப்போல்லாம் 3 8 பாவகங்கள் செயல்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் இருக்கும், இன்ட்யூஷன் இருக்கும், மறைந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும். அதனால் கோவத்தில் யாருனாலையும் வந்து சண்டை போட்டக்கூடாது. இளைய சகோதரன் சகோதரியோட ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் வித்த காட்டாமல் இருந்தாவே என்னால் நல்லா இருப்பீங்க. எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், மெசேஜ் அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, இதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு மூக்கு, வாய், தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வைங்கிறது 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் துலாமில் ஒழுகிறதுங்கிறது சிம்மத்துக்கு பார்க்கும்பொழுது 3ஆம் இடம். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையினால் வெற்றி. பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சிறு குறு தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் நடக்கும். கையிருப்பு பணம் அதிகரிக்கும். யாரோ ஒருத்தர் வந்து இன்றைய நாள் நல்ல ஒரு முக்கியமான ஒரு உதவி கரம் நீட்டக்கூடிய அற்புதமான நாள். அது ராகுங்கும் பொழுது வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா ஆதாயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கௌரவத்திற்கு இன்றைய நாள் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். பட் அதுக்கு டபுளாகவே பணம் வந்துடும். உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப காரமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா செவ்வாயோட பார்வை இருக்கனால நாக்கெல்லாம் புண்ணு வரும். கவனம் தேவை. இதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வாக்சாத்துரியம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். பேச்சு திறமை சூப்பராக இருக்கும். அதுவும் பேசிக்கலாக இந்த நாள் பெண்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்ககிட்ட தெரியாத புரியாத வேகம் மிக 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 அதிகமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. எல்லாத்துலேயுமே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையே வராது. எல்லாத்துலேயும் நம்ம தான் அடிக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு வரணுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு வேகம், ஒரு விவேகத்துடன் கலந்த வேகம். ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் ராகுவுக்கு வந்து செவ்வாயோடைய பார்வை விடுகிறது. பயங்கரமான ஏற்றம். என்றால் நீங்கள் நினைத்த காரியங்களில் பெரிய வெற்றி உண்டு. அதாவது எது தப்பு எது கரெக்டுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அவனை அடிச்சிட்டதுக்கு அப்புறம் பேசணுங்கிற மனப்பான்மை, அந்த ஆக்ரோஷம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நாள் பெண்களுக்கு பயங்கரமான வெற்றி உண்டு. நிறைய பேருக்கு தலைமை பதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணம், நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுயம்புலிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டக்கூடிய நாள். உங்களுடைய படுக்கையில் முக்கியமான விஷயங்கள் மாற்றக்கூடிய நாள். சில பேர் அலைச்சல்கள் இருக்கலாம், சரியா தூக்கம் வராமல் இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன சங்கடம் உள்ளேயே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கோபம் கலந்த சங்கடம். எப்போ டைம் கிடைக்குதோ இதை அவங்ககிட்ட கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒன்று உட்காந்துருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உண்டு. குழந்தைகளுக்காக ஓவராக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயம் பென்சிலு, நோட்டு புக்கு இதெல்லாம் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்தை தொலைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சர்டிஃபிகேட் மாதிரி விஷயங்கள்லாம், டாக்குமெண்ட் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பொறுப்பாக எடுத்து வச்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் மெதுவாக பேசுறதும் கோவதாபங்களை குறைப்பதும் நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான வெற்றி. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரங்கள்ல ஒரு கேந்திரத்தை குறிக்கிறது. 11ஆம் இடம்ங்கிறது காமத்திரிகோணத்தில் நம்பர் 1. இதனால் எல்லாத்துலேயுமே வெற்றி. வங்கிகளில் பெரிய ஒரு வெற்றி ஏற்படும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய பதவிகள் வரும். உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில், உங்களுடைய குடியிருக்கக்கூடிய வீட்லேயே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய மக்கள் தொகை, ஜனத்தொகை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த நாள் பெரிய வெற்றி உண்டு. நிறைய பேருக்கு கிஃப்டெல்லாம் கையில் கிடைக்கும். அதாவது விலையுயர்ந்த பொருட்கள். ராகு புதன் காம்பினேஷன் பொதுவாகவே எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வண்ணமயமான விஷயங்கள்லாம் கைக்கு கிடைக்கும். அது செவ்வாயுடைய பார்வை விடுகிறதுனால அது ரொம்ப முக்கியமாக கிச்சன் ஐட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கிறது. இதனால் பெரிய வெற்றி உண்டு. வீடு கண்டிப்பாக உங்களுடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நம்பிக்கையாக இருந்தால் போகிற இந்த நாள் நீங்கள் எதை வேணால் சாதிக்கலாம். கனகதுர்க்கை அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம்.
மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலை, முக்கியமான தொழில், முக்கியமான அந்தஸ்து மிகுந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வேலை நிமித்தமான, தொழில் நிமித்தமான, வியாபார நிமித்தமான பயணம், வியாபார நிமித்தமான கம்யூனிகேஷன் இன்றைய நாள் சக்ஸஸை கொடுக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஃபோன்லேயோ, மெசேஜ்லையோ, இமெயிலையோ, கம்யூனிகேஷன்லையோ, ட்வீட்லையோ ஒரு விஷயத்தை முடிச்சிங்கன்னா அது ஜெயிக்கும். ஆனால் அதில் வந்து ரொம்ப காரம் கலக்காமல் சாஃப்டாக கௌரவமாக எழுத கற்றுக்கொள்ள வேண்டிய நாள். இன்னொன்று, உங்களுடைய வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். மெயினாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் யுவர் இன்லாஸ் வில் பி ஸோ குட். உங்கள் மாமனார் மாமியாரோடைய ரிலேஷன்ஷிப், உங்கள் அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் கருத்துக்களை அவங்க கேட்டுப்பாங்க, ஏற்றுப்பாங்க. ஸோ பேசிக்கலி நாள் முழுக்க முழுக்க நல்லா இருக்கக்கூடிய நாள். அலைச்சல்கள் ரைட்டாக இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பீகாக் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும், அந்த விஷயத்தில் எந்த விதமான தயக்கம் இருக்கக்கூடாது, கலக்கம் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நல்ல செய்திகள் வரக்கூடிய பிராப்தம். அது குடும்பத்திற்கான ஒரு செய்தியாக இருக்கும், பணத்திற்காக செய்தியாக இருக்கும், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும், அது பிரயாணத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இன்றைய நாள் நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய யோகம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இன்றைய நாள் உங்களுக்கு என்ன ஓணுமோ அது நடக்கும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு சந்தோஷத்தை மிக அதிகமாக காணக்கூடிய நாள் சொல்லலாம். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் செயல் முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை உருவாகும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும். 10 பேருடைய சப்போர்ட் கிடைக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்கரிக்கணும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளானிங்கை வந்து வெளியே சொல்லக்கூடாது. முடிஞ்சவங்க பிளானிங்கை சீக்கிரட்டாக வச்சுக்கிறது நல்லது. கோபதாபங்களை தவிர்ப்பது நன்றது. எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லேப்டாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட சாதனங்களில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை வந்து 2 முறை மற்றவங்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால் டென்ஷன் ஆகக்கூடாது. சில பேர் சலிச்சுப்பீங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. பெரிய ஏற்றம் கொடுக்கும். லக்ஷ்மி நாரசிம்மரை மனசார வணங்கணும். முடிஞ்சால் பானகத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் துலாம், 2வது ராசி லக்னம் மிதுனம், 3வது ராசி லக்னம் கும்பம். சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், திரோணகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.